Hello friends, welcome back to Mom with the Sai channel. இப்படி நான் உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல என்னோட இன்ட்ரோ வீடியோவில் ப்ளஸ் வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வீடியோவில் வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி டேரெக்டாக நான் வந்து அவ்வளோவா பேசவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசான் அண்ட் மிந்த்ராவிலேருந்து சில குர்தா செட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இதில் ஃபுல்லாமே பார்ப்பீங்க. டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து நிறைய பேச வேண்டாம், டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மிந்த்ராவில் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு 4 செட்டு வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் வந்து எனக்கு இந்த 2 கலெக்ஷன் தான் 500க்குள்ளே வந்து கிடச்சிது. இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அந்த லாவெண்டர் மாதிரி, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 600 சம்திங் வந்துருச்சு. 800 போட்டிருந்தாங்க. பட் என் ஹஸ்பண்ட் கார்டு ஆஃபரில் 600 சம்திங் வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், ரேட்டு வந்து 500க்குள்ளே தான். நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். 499 அப்படின்னு நினைக்கிறேன், 498 or 99 அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் தான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யதார்த்தமாக வந்து மிந்த்ரா, அமேசான்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ட்ரெஸ்ஸஸ். பட் மேக்ஸிமம் அதிகமாக எடுக்க மாட்டேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சிக்பேட் அந்த மாதிரி போகும்போது அங்கே எடுத்துப்பேன். ஸோ இப்படி தான் இருந்தது. ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஓகே. பட் வந்து நயன் வந்து ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா, கீழே பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் லென்த்தி பேண்ட்டுன்னு நினச்சேன். பட் அது வந்து ஆங்கிள் லென்த்து தான் இருந்தது. ஸோ அதுக்காக அது கொடுத்துருக்கேன். 3/4 ஹேண்ட் வந்துருந்தது. ஆங்கிள் அதுவும் நடக்கும்போது கொஞ்சம் முன்னாடி பேண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு. ஸோ ஷால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அங்கங்கே ஒரு கோல்டன் கலர் டாட்ஸ் மாதிரி வந்து வச்சு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ப்ரௌன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ கலர் வந்து டாப்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மிந்த்ராவில் வந்து ஃபஸ்ட்டு பிலோ 500 அப்படின்னு சொல்லி நான் போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. முன்னாடி இருந்த அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கட்டிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கினேன். பட் வந்து நல்லா இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். நல்லா இல்லாட்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ நல்லா இருந்தது. இப்படி தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் நான் பார்த்து ஆர்டர் பண்ணல. பட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பால்ஸ் மாதிரி ஒயிட் கலர் பால் கொடுத்து இந்த மாதிரி நெக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் நெக் மாதிரி தான், பட் டிசைன் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதனால எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால இதை நான் எடுத்துட்டேன். மிஷின் வாஷ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 3/4 ஹேண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடி டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து நான் அதை பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஃபேண்ட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஃபுல் லென்த் கொடுத்துருந்தாங்க, ஆங்கிள் லென்த்லாம் இல்லை, ஃபுல் லென்த்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபேண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து ஷால் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருந்து சில 3 டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் நான் மிந்த்ராவில் மட்டும்தான் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அமேசான்லேயும் வந்து நல்லா இருந்தது. அமேசானில் டாப்ஸ், ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். பட் வந்து குர்தா செட்ஸ் அந்த மாதிரி வாங்கினது இல்லை. ஸோ அதனால் இந்த டைம் வாங்கும்போது பட் யோசிச்சுட்டு தான் வாங்கினேன். பட் சீரியஸாகவே குவாலிட்டி நல்லா இருந்தது. ஆனால் நான் எடுத்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் வந்து நான் எலாஸ்டிக் வச்சு பேண்ட்லாம் எடுத்துட்டேன். அதான் யோசனையாக இருந்தது. எலாஸ்டிக் போச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதை பார்த்து மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே எலாஸ்டிக் இருந்தது. ஃபேண்ட் எல்லாத்துலேயும் சைடில் வந்து ரோப் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பூ போட்டுருக்கு, கொச்சம் இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு யதார்த்தமாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த பிக்சர் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் அவங்க போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை பார்த்து ஆர்டர் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டிச்சிங் வந்து ஒவ்வொரு டாப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டாப்புக்கு வந்து பார்த்துட்டு அதே அளவு கொடுத்தோம்னா அதே அளவு எல்லா டாப்புக்கும் வர்றதில்ல. ஸோ அதனால் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து ஸ்மால் சைஸ் தான், பட் மீடியம் வந்து கொடுத்துருவோம். ஸ்மால்னால் ரொம்ப இறுக்கி வந்துட போகுதுன்னு நினச்சேன். பட் வந்து ஸ்மால் தான் ஓகே போல். மீடியம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இந்த பிங்க் வந்து என் ஹஸ்பண்ட் நல்லாவே இல்லை, பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பட் வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, காலட் மாடல். பட் காலடும் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி அட்டை மாதிரி இருந்தது, அட்டை மாதிரி குத்திட்டே இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து இந்த டாப் எடுத்திருந்தேன். நார்மல் வியர் ப்ளஸ் வந்து வீட்டில் போடுறதுக்காக எடுத்திருந்தேன். ஆஃபீஸ் வியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எலாஸ்டிக் பேண்ட்டு தான், ரொம்ப ஒன்றும் விசேஷமாக இல்லை. ஃபஸ்ட் ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பேண்ட் எல்லாமே காலை ரொம்ப டைட் பண்ண மாதிரி இருந்தது, லெக்கின் போட்ட மாதிரி இருந்த மாதிரி ஃபீல் ஆகுச்சு. ஸோ நெக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. பட் ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டில் சும்மா போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஓரளவுக்கு நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் ஆகும்.
உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா வந்து ஆர்டர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. கொஞ்சம் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணி கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து முன்னாடியே எடுத்தது. ஆக்சுவலாக அந்த பைக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருந்தது. சாய்க்கு வந்து முடியலை, அப்புறம் வந்து உட்காந்து வந்து அதை எடிட் பண்ண முடியலை, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு முடியலை, அதுக்கப்புறம் எனக்கு முடியலை. இன்னும் எனக்கு வந்து தொண்டை த்ரோட் பெயினில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் வந்து தள்ளிக்கிட்டே போகுது, வீடியோ தள்ளிகிட்டே போகுது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இன்னைக்கு எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக லேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோஸ் வந்து போட சொல்லி. ஸோ போட்டுட்டேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்டில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் வந்து வெயிட் லாஸ் வீடியோன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கமெண்டில் அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. பட் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடுக்கிறது பாதி எடுத்திருந்தேன், பாதி எடுக்க முடியல. அதோட என் பையனுக்கு முடியாமல் போயிடுச்சு, அவருக்கு மெட்ராஸ் ஐ மாதிரி வந்துடுச்சு. ஸோ பாதி எடுத்துருக்கு, பாதி எடுக்கலை. கண்டிப்பாக சீக்கிரமே அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். என்னோடய ஹேர் கேர், ஸ்கின் கேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் இப்போ சீக்கிரமே வந்து போட்டுறேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.